மாமா. ஓ நீங்க தான் பெரிய ஆளு. ஆமா. பால் பொங்கக்கூடிய அளவுக்கு படிங்க பாப்போம். ஆமா. என்னது என்ன கேட்டுச்சா பாட்டு? கேட்டுச்சா கேட்கவே இல்லை. ஐயா அமைச்சு பைய படிங்க. நீங்க படிங்க, செல்லுல யூடியூப்ல வரும் பாத்துக்கோங்க. ஏ அப்பா அந்த சாமி பாட்டு ஒரு பாட்டு படிங்க பாப்பா. முருகன் கோயிலுக்கு போனா முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு இப்ப படிங்க, இப்ப படிங்க. அரோகரான்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் சாமி பாட்டோ? குப்பமா தேயில கூப்பிடுதான். இதுதான் சாமி பாட்டையா? அவ வீட்டம்மா இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா. வேண்டாம் மருமானே. ஆமா. அவ படிச்சதுல பால் பொங்கல. ஆமா. நீங்க படிங்க, பொங்கதான் பாப்போம். சாமி பாட்டா இருக்கணும். ஆமா. என்னாச்சு? தெய்வமலா எல்லாரும் பால் பக்தி பக்தியா இருக்கணுமியா. படிங்க, பொங்குதான் பாப்போம். ஐயோ இது வேண்டாமே. ஆமா. சாமி பாட்டு, பக்தி பாட்டு. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? நல்ல பாட்டா படிங்க. அப்படியா? மாரியம்மா ஐயா, தெய்வத்துக்கெல்லாம் இப்படி ஆடி பாடி பால் கூட எப்படி கூட்ட நாட்டமா வந்துச்சு மதியம். எப்ப நீங்க காலம்பரம் முடிங்கன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நேரத்துக்கு இழுப்பேன். ஆமா. ஒயாம நேராவதுன்னு நேரம் ஆயிரும். ஆமா. அப்ப நீ படிடா. ஆமா. அண்ணன் பொங்குனது பால் லேசா இப்பதான் தீ பிடிச்சிருக்கு. நீ படி, பொங்குதான் பாப்போம். இருக்கு அது கீட்டா இல்லப்பா, கேட்டா. பாட்டா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், கேட்டா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மிஞ்சுமா, ஞான தங்கமே தீயமிட்டால் கரிய மிஞ்சுமா. அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு போனோம். அப்பதான் பாலெல்லாம் பொங்கும். ஏப்பா. ஆமா. இதுல இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு. அண்ணனை படிக்க சொல்லு, பால் கொதிக்கும். நீ படி, பால். ஓகேடா. இது எங்க அண்ணன். ஆமா. ஒரு சாயண்டுக்காரன் இருந்தா ஒக்கலப்புலியூர்ல இருந்து. அண்ணனுக்கு அடிக்கடி இந்த பாட்டு தாண்டா ஞாபகம் வரும். வேற ஒண்ணும் தெரியாது. தெரியும். அவளுக்கு பிடிச்சது இந்த பாட்டு தான். அப்படியா? அத மாமாட்ட இருந்து மருமையன் கத்துக்கிட்டான். கைலை மலைநாதனுக்கு சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, சுமந்து வாரம் பால் கூடத்த, சம்போ சங்கரா, சுமந்து வாரம் பால் கூடத்த. அடே வேல் 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 அரோகரா. ஏழும் மலவேலனுக்கு சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, எடுத்து வாரம் வாழ் கூடத்த, எடுத்து வாரம் வாழ் கூடத்த, சம்போ சங்கரா. அரோகரா வேல் வேல். எடுத்து வாரம் பால் கூடத்த. பழனி மலவேலனுக்கு சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, பால் கூடத்தை சுமந்து வாரம், பால் கூடமும் சுமந்து வாரம். வேல் வேல் சுமந்து வாரம் பால் கூடத்த, சுமந்து வாரம் பால் கூடத்த.
சாமி மலை வேலனுக்கு சங்கரா சம்போ சங்கரா தீர்த்தமதே சுமந்து வாரோம் சங்கரா தீர்த்தமதே சுமந்து வாரோம் சங்கரா அரோரா வேல் வேல் தீர்த்தமதே சுமந்து வாரோம் திருச்செந்தூர் வேலனுக்கு சம்போ சங்கரா செந்தூர் வடி வேலனுக்கு சம்போ சங்கரா வள்ளி மணவாளனுக்கு சம்போ சங்கரா தெய்வ யானை நாதனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா தீர்த்தமதே சுமந்து வாரோம் சம்போ சங்கரா தீர்த்தமதே சுமந்து வாரோம் சங்கரா மத சுமந்து வாரோ சம்போ சங்கரா பாசி படந்த மலை கந்தையா வேலையா பங்கினி தெருவோடும் மலை சுப்பையா பங்கினி தெருவோடும் மலை சுப்பையா கந்தையா முருகையா பங்கினி தெருவோடும் மலை ஊசி படந்த மலை கந்தையா வேலையா உத்திராச்சங்காய்க்கு மலை முருகையா உத்திராச்சங்காய்க்கு மலை முருகையா ஆமையா முருகையா உத்திராச்சங்காய்க்கு மலை அப்படி அக்காதங்க 8 பேர்களும் துவாரக பாதர்கள் படிச்ச பாட்டு உங்க காதுல போய் கேக்கு. இந்த முத்தாரம்மா காத்திலே வந்து கேக்கு சுவாமி. இந்த சிறப்பான வேளையிலே இந்த குறிப்பங்குளமா நகரத்திலே வந்த போது கூட்டமும் இவங்க படிச்ச பாட்டா அம்மா முத்தாரம்மா இந்த காளி பத்ரகாளி வடக்குத்தி வடக்குவா செல்வி துர்க்கை பார்வதி ஈஸ்வரி காதுல போய் கேக்கு. அப்படி 8 பேரு காதலையும் கேட்ட போது பார்த்தா முத்தாரம்மா ஏ தங்கச்சி ஏ காளியம்மா ஆத்தா ஓ இந்த முப்புறங்கோட்டையிலே நம்மளுக்கு ஆண்கள் வரக்கூடாதா ஆண் வாடை அடிக்க கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கோம். அது என்ன ஆண்கள் கூட்டம் கூட்டமா இருக்காங்க. ஆமா இவங்கெல்லாம் யாரு எங்கிருந்து வராங்க தலையில வேற குடங்குடமா இருக்க வழிமறிப்பு எல்லாரும் போய் வாங்க என்று 8 பேரும் ஓடோடி வந்து ஆமோ தேவர்களே மூவர்களே வாருங்கோ 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 தேவர்களே மூவர்களே வாருங்கோ வாருங்கோ திரிபுர சுந்தரி சொல்லூரத ஆடுங்கோ நீங்க கேளுங்கோ தேவர்களே மூவர்களே வாருங்கோ 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 நீங்க உங்க பால் கூடத்தை எங்க கொண்டு போறீங்க பால் கூடத்தை எங்க கொண்டு போறீங்க பகவானுக்கு பத்திரகாளி சொல்லூரத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ பால் கூடத்தை எங்க கொண்டு போறீங்க போறீங்கோ போறீங்கோ பகவானுக்கு நீங்க பால்கோடத்தை எங்கே கொண்டு அதோட வாருங்கப்பா பக்தர்களே வார்த்தை வந்து சொல்ல கேளு. உப்புரத்து கோட்டைக்குள்ள அக்காதங்க 8 பேரும் பகவான நினைக்க மாட்டோம், பஞ்சாச்சாரம் பூச மாட்டோம், சிவனை நினைக்க மாட்டோம், திருநீரும் பூச மாட்டோம், கடவுளை நினைக்க மாட்டோம், கடவுளை அடை கையெடுத்து வணங்க மாட்டோம். நாளை கையெடுத்து வணங்க மாட்டோம்.
நாங்க ஈஸ்வரனை நினைக்க மாட்டோம், இருந்து பூஜை செய்ய மாட்டோம். பூரங்கோட்டைக்குள்ள பகவான் என்று சொன்னவர பல்லிலை அடித்திடுவோம் என்று சொன்னவர் செவிட்டுல அடித்திடுவோம். கடவுள் என்று சொன்னவர கன்னத்தில் அடித்திடுவோம். அட்டதுக்கு பாலர்களை வாருங்கப்பா பக்தர்களே. பக்தர்களா முப்புறம் கோட்டைக்குள்ள அக்கா தங்க 8 பேரும் நாங்க பகவான நினைக்க மாட்டோம், பஞ்சாச்சாரம் பூச மாட்டோம், சிவனார நினைக்க மாட்டோம், திருநீரும் பூச மாட்டோம், கடவுளை நினைக்க மாட்டோம், கையெடுத்து வணங்க மாட்டோம். வாருங்கப்பா பக்தர்களே, பகவான் என்று சொன்ன பேர ஓங்கி பல்லில அடித்திடுவோம். சிவனார் என்று சொன்ன பேர செவிட்டுல அடித்திடுவோம். கடவுள் என்று சொன்ன பேர கன்னத்திலே அடித்திடுவோம். வாருங்கட பக்தர்களே, சொல்லுங்க 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 எங்க பேர. ஓம் சக்தியே நமக, ஓம் உத்தார் அம்மாளே நமக, ஓம் காளி பத்ரகாளியே நமகன்னு சொன்னார்கள். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக என்ற நாமத்தை தவிர உங்கள் நாமத்தை ஒரு நாள் நாங்க சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்ப அம்மா 8 பேர்களுக்கும் கோபம் கொண்டு அடே பக்தர்களே, முப்புறம் கோட்டைக்குள்ள அக்காதங்க 8 பேரும் பகவான் இங்க இருக்க, பகவானும் அங்கே உண்டோ, சிவனார் லிங்க இங்க இருக்க, சிவனாரும் அங்கு உண்டோ, கடவுள் லிங்க இங்க இருக்க, கடவுளும் அங்கு உண்டோ, ஆதிலிங்க இங்க இருக்க, ஆண்டவன் அங்கு உண்டோ, சோதிலிங்க இங்க இருக்க. சொல்லுங்கடா பக்தர்களே, சொல்லுங்கடா சொக்கலிங்கம் அங்கு உண்டோ. அவரு கோபம் கொண்ட 8 பேரும் தாயான முத்தாரம்மா சிவனார் நாமம் சொன்னதாலே பால் கொடுத்த புடுங்குதால சக்தி நாமத்தை சொல்லாத காரணத்தால் பால் கொடுத்த புடுங்குனா பாலை அருந்தினா குடத்த கீழே ஓட்டு டாம்னு உடைச்சா காளியம்மா டாம்னு ஓட்டு உடைக்காளா. பெண்களுக்கு கோபம் வந்தா என்ன செய்வாங்க? பெண்களுக்கு கோபம் வந்தா சட்டியை தூக்கி பொட்டியில ஓடுவா, பொட்டியை தூக்கி சட்டியில ஓட்டு ஒட்டப்பா. சட்டியும் பொட்டியும் உடைச்சது அப்ப மண்பான மண் சட்டி உடைஞ்சது பசங்கன்னு வாங்கிடலாம். ஆமா, இப்ப 5000 10,000 குக்கர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில உடைக்க முடியுமா? இல்ல கோவத்துல தேங்காய் வீட்டு கறிக்கு இருக்காது, புருஷ மேல கோவத்துல நாளை சட்டியத்துக்கு பொத்துன்னு அடுப்புல போடுவான். பால் குடத்தை பிடுங்கினா பாலை அருந்தினா குடத்தை உடைத்தா வாவிளம்பை மாலையாக போட்டு முத்தாரம்மா பெரம்ப எடுத்தா பக்தர்கள் தலையில ஆமா மாலையாக போட்டு ஓங்கி செவிட்டுல ஒரு அடி அடித்தா. அடிக்காளா அடிக்காளா அடித்த அடி பொறுக்காமல் அட்டதுக்கு பாலர்கள் எல்லாம் ஆதிவெள்ளி கைலாசம் ஆதிவெள்ளி அட்டதுக்கு பாலர் எல்லாம் ஓடி வாரார்கள். ஆண்டவன் இடமாதில ஆண்டவா ஆண்டவா பகவானே அடியார்கள் அங்கையாரோ
அடியாரோட வார்த்தைகளோ ஆண்டவா பகவானே பரம்பொருளே சிவஜிவா சிவஜிவா உப்புறங்கோட்டையில அக்காதங்க 8 பேர்களுக்குள் லிங்கத்தை கொடுத்ததால ஆமா நீதி நேர்மையை மறந்து வாழ்ந்து வருகின்றார்கள். மறந்துட்டாள சுவாமி. பகவாமனு சொல்ல முடியல, பல்ல உடைக்கிறாங்க. சிவனாருன்னு சொல்ல முடியலையா? சிவனார் என்றால் செவிட்டிலே அடிக்கிறார்கள். ஆமோ கடவுள் என்ற கழுத்தை நெருங்கியா தாயான முத்தாரம்மா காளி வடகுத்தியம் ஆண்டவா சிவபெருமாளே சிவசிவா சிவசிவா அக்காதங்க 8 பேரும் அக்காதங்க 8 உப்புறத்து கோட்டை அடித்த அடி அடித்த அடி பொறுத்தலையே ஆண்டவனே பகவானே ஐயா இருக்க வர வேண்டாம் ஐயா இறந்து போக வரத்தை தாரோ ஆள வர வேண்டாம் ஐயா ஆள வர வேணும் ஐயா ஆண்டவா பகவானே கைலாசத்தில் இருக்க மாட்டோம் கைலாசத்தில் இருக்க மாட்டோம் கடலுக்குள்ள மாட போறோம் கடலுக்குள்ள ஆண்டவா பகவானே போயும் போயும் ஒரு பெண்ணிடத்திலே அடிபட்டு நாங்கள் வாழ வேண்டுமா? உயிரோட வாழணுமா? உப்பரங்கோட்டையிலே வாழ்ந்து வரக்கூடிய அக்காதங்க 8 பேர்களும் உங்க பேரை நாங்க சொன்னதினால ஓடி ஓடி அடிக்கிறார்கள் அண்ணா. ஆண்டவா சிவபெருமாளே ஆண்டவா பகவான் பேரை சொன்ன எங்களை பல்லுல அடிக்கிறாங்க. சிவனார் என்ற செவிட்டில அடிக்கிறார்கள். கடவுள் என்ற கழுத்தை நெருங்கியா தாயான முத்தாரம்மா காளியம்மா அடித்த அடி பொருட்களை இறைவா ஆண்டவா இறைவா போயும் போயும் ஒரு பெண்ணிடத்தில் அடிபட்டு நாங்கள் வாழ்வதை விட நாங்க உயிரோட வாழணுமா? மாண்டும் அடியும்படி எங்களுக்கு வரந்தாரும் ஐயா ஆண்டவா இறைவா. அப்ப ஆண்டவன் பார்த்தார் பக்தர்களே பக்தர்களே அப்பா துவாரக பாலர்களே என்ன அக்காதங்க 8 பேர்களாகிய இந்த முத்தாரம்மா பார்வதி ஆமா இந்த காளி பத்ரகாளி துர்க்கை வடக்குத்தியா வடக்குவா செல்வி ஆமா இந்த வடுகச்சியாளுக்கு 50 ஆண்டு காலம் அழிவில்லா வரம் கொடுத்தோம். இப்ப 51 வருஷமாச்சு. அகம்பாத ஆணவம் கூடி போச்சு. ஆமா அகம்பாத ஆணவம் கூடிடுது. இந்த அகம்பாதத்தை குறைக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா கையில இருக்குல்ல, கையில பவரு, அந்த கையில இருக்குல்ல, அந்த கையில இருக்கிறத வாங்கினா அவளுக்கு ஆணவம்லாம் குறையும். அப்ப கையில வச்சிருக்க போய் தானே தனக்கே எதிரி கிடையாது. அட்டா சுத்தம் செய்து ஆதாளி போடுதானா அப்புறம் சும்மா விடுவா நம்மள? அட்டகாசம் செய்யும் ஆணவங்களோட வாழும் இவர்களுக்கு கையில இருக்கும் லிங்கத்தை வாங்கினாத்தான் அவன் அகம்பாத ஆணவம் குறையும். இல்லாட்ட குறையாது அவளுக்கு. அப்ப லிங்கத்தை வாங்கணுமான யாரா அனுப்பலாம்? யாரால போச்செல்லாம் முடியும்? நம்ம மாப்பிள மாய கண்ணன் ஒருவரால் தான் முடியும். என் பெருமாள் போனா தான் அந்த லிங்கத்தை வாங்க முடியுமோ? ஆண்டவனாகிய பகவான் அச்சுதனை அழைத்தார். ஆமா சுவாமி. அலைகடலில் சயனம் செய்யும் அலைகடலில் சயனம் செய்யும் அச்சுதா பச்சம்மாளே பால்கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலே கோபாலா பகவான் அழைக்கும் சத்தம் பச்சம்மாள் கேட்கலையா ஈஸ்வரன் அழைக்கும் சத்தம் பெருமாள் கேட்கலையோ பகவான் அழைத்த போதே ஆண்டவன் சத்தம் கேட்டு அச்சுதன் பெருமாள் பச்சைக்கால் கிரடம் மேரி கிரடம் மேரி பச்சம்மாள் வாராரே வாரா
அப்படியே அஞ்சாமாரும் வருவாரா அங்கே ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனும் வந்தல்லோ ஆண்டவன் இடமதிலே அத்தானே பகவானே அத்தானே என்னை அழைத்த விவரம் என்ன அத்தம் முப்பூரங்கோட்டைக்குள்ள உங்கள் தங்க 8 பேரும் இந்த பேர சொன்னாரானா துவாரக பாலர்கள் அனைவர்களும் எனக்கு திருப்பால் கடல்லே தீர்த்தங்களை கொண்டு வந்தேன் நண்பர்களை அழைச்சு வைக்கலாம் பகவாமனு சொன்னா பல்லுடைக்கிறா சொல்ல அதனாலே மைத்துனா மதுசூதனா கேசவா அவர்கள் கையிலே இருக்கும் லிங்கத்தை நீங்கள் எப்படியாவது வாங்கி வர வேணும் ஐயா ஆண்டவன் சொன்ன போது ஆண்டவன் சொன்ன போது அச்சுதனும் அச்சுதனோ அச்சுதனாகிய கண்ணனை அழைத்த ஆண்டவர் சொன்னார் எண்ணி 8 நாளைக்குள்ள லிங்கத்தை வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா ஆமா. அதோடு இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமாண்டு யாரு இந்த காலத்துல விரும்பி பார்க்கக்கூடியது என்னதுடா? என்னது? அப்படியா? விரும்பி பார்க்கக்கூடியது. ஏமனா ஒரு சோஜியக்காரு தன் ரோட்ல நடந்து போனா தாய்மார்களை விட மாட்டாங்க. என்னமோ தெரியல வீட்டுக்குள்ள ஒரு மாசமா அப்படி குணக்குது இப்படி குணக்குது சொல்லுவாங்க. என்னமோ தெரிய மாட்டுக்கு அப்படின்னா அவரை கூட்டி வந்து பாப்பா. அதனால அவர் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லிடுவாருல மனதில் இருந்து பரதா வச்சு வரும். என்ன செய்ய? அதனால விரும்பக்கூடியவர்கள் பெண்கள் வந்து ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியது சோசியம் தான். சரி, ஆம்பளைய சோசியம் பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஆமா, வீட்டுக்குள்ள ஒரு மண்டடி தலையடி ஒரு கஷ்ட காலம் வருது அப்படின்னா பொம்பளைய தான் அவர் சாதங்கதான் பாப்போமா அப்படின்னு நினைப்பாங்க. வாங்க இடையில வரைக்கும் போயிட்டு வந்துருமா. அதனால என் பெருமான கோபால கண்ணனும் நாமல் ஒரு சோசியராக தங்கைமார்கள் முன்னால போக வேண்டும் என்று அச்சுதனார் பெருமா அச்சுதனார் 90 10 கிழவரை 90 காவி உடை அணிந்து காவி நல்ல துளசி மணி மாலை போட்டு அவரு துளசி மணி மாலை போட்டு அவரோ பட்ட நாமம் பழுக்க ஜாதி நாமம் தொட்ட நாமம் கோபாலம் போட்டு கொண்டு பஞ்சாங்க எடுத்து உப்பூரங்கோட்டை உகந்தன வருவாரா அந்த கோபால வருவாரா. அப்படி முப்புறங்கோட்டையிலே என் பெருமாள் கோபால கண்ணே தங்கையாகிய இந்த முத்தாரம்மா காளி பத்ரகாளி காதுக்கு கேட்கும்படியாக அறவும் இல்லாம நின்னோம்னா யாரு நம்மகிட்ட ஜாதகம் பாப்பா? யார் சோசியம் பாப்பா? ஆகையினால் என் பெருமாள் எப்படி வருகின்றார்? எப்படி சத்தம் கொடுத்து வருகிறார் ஐயா? சோசியம் பார்க்கலையா அம்மா மாறே பார்க்கலையோ சோசியம் பார்க்கலையா அம்மா மாறே பார்க்கலையோ
சோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே, ஜோதியம் மகளையோ, சோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே, ஜோதியம் மகளையோ, யா ஜோதியம் மகளையோ, எம்மா ஜோதியம் மகளையோ, கை ரேக பார்க்கலையா அம்மாமாரே, மகளையோ, கை ரேக பார்க்கலையா ஐயோட ரேக பகலையோ, காணாத பொருளை எல்லாம் ஆடினானோ, கண்டுபிடி பணமா, காணாத பொருளை எல்லாம் ஆடினானோ, கண்டுபிடி பணமா, கையில் ரேக பகலையோ, ஏ காணாத பிள்ளையெல்லாம் ஆண்டினானோ, ஐயா அச்சுதன் கோபால வார்த்தையை கேட்டு, கோவால வார்த்தையும் கேட்டு, அச்சுதன் கோபால வார்த்தையை கேட்டு, கோவால வார்த்தையும் கேட்டு, அக்கா தங்க 8 பேர்களும் சேர்ந்து தங்கை 8 பேர்களும் சேர்ந்து யாரடா பண்டாரம், கூரடா எங்களிடம், அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும், ஆடினாங்களடா, அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரக்கு ஆடினாங்களடா, நீ கூரடா எங்களிடம், அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும், அத 8 பேரும் ஓடி வந்தே ஓடி எந்த மலிடம் மாதில ஏதா தயகிலவா, எந்த ஊரு எந்த தேசம், எங்க இருந்து இங்கு வந்தீர், ஐயா ஊரு என்ன பேரு என்ன, ஒத்த வழி வந்ததென்ன, நாடு என்ன நகரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, உள்ளதை உள்ளபடி, உள்ளதை உள்ளபடி தாத்தா ஒளியாம சொல்லும் ஐயா, யா ஒளியாம போட் 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 போட், ஐயா தாத்தா பூரங்கோட்டைக்குள்ள பகவான நினைக்க மாட்டோம், பஞ்சாச்சாரம் பூச மாட்டோம், சிவனை நினைக்க மாட்டோம், திருநீரும் பூச மாட்டோம், கடவுளை நினைக்க மாட்டோம், கையெடுத்து வணங்க மாட்டோம். ஓ தாத்தா, முப்புறங்கோட்டையிலே எங்க பேரை தவிர யாரும் அடுத்தவங்க பேரை சொல்லக்கூடாது, சொல்ல விட மாட்டேன். எங்க கோட்டைக்குள்ள நாங்க சிவனாரை எண்ணி லிங்கம் பிடித்து வாழ்ந்து வரோம் ஐயா. ஆமா, 103 லிங்கத்தை பிடிச்சு நாங்க வச்சிருக்கோம் பத்தியடா. தாத்தா, ஓ தாத்தா, ஓ யாரு எங்கிருந்து வாரீர் ஐயா? ஏ கிழவா, அம்மா பேத்திமார்களே, ஏ முத்தாரம்மா, தாத்தாவுக்கு சொந்த பந்தம் ஒட்டு உறவு எதுவும் கிடையாது, அக்கம் கிடையாது, பக்கம் கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி சடைச்சி, அந்த சடையனுக்கு கைப்பிடித்து அவளை ஒரு சடையாண்டிக்கு கட்டி கொடுத்த, சடையாண்டிக்கு அவளுக்கு 2 பிள்ளை, ஆனை போல ஒண்ணு அழகா ஒண்ணு. ஆமா, ஒருவன் தாய் குணத்தை போல, தாய் பாசத்தை போல, தாய் பண்பை போல பொண்ணு வேணும்னு சந்தியா உட்கார்ந்துகிட்டான். ஓ விநாயகபுரம் இருந்துகிட்டாரா? இன்னொருவன் வள்ளி தெய்வானைய மனம் முடித்து ஆமா மலையா போய் உட்கார்ந்துருக்கான். பழனி மலையில இருந்துகிட்டாரு. எனக்கு இருந்தது ஒரு பிள்ளை, பொட்டு பிள்ளை, ஒரு பெண் குழந்தை, அதையும் கட்டிக்கிட்டாரு.
அப்படியா? தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லம்மா. தாத்தாவுக்கு கஞ்சிக்கு அப்படின்னா கண்ணன் என்ன சொல்றாரு? என்ன? பார்வதி சடச்சி சடச்சி பகவான் ஒரு சடையன். சடையனுக்கு என் தங்கச்சி சடச்சியை கட்டி கொடுத்தேன். இரண்டு உள்ள மூத்தவன் ஆதிமூல கணபதி தாயுடைய குணத்தை போல் பெண்ணு வேணும்னு போய் உட்கார்ந்துகிட்டாராம். சந்தில இருந்துகிட்டாரு. இளைய மகன் தெய்வ யானையானவள் ஆமா இந்த வள்ளியானவா மகாவிஷ்ணுவுடைய சரி புள்ளிமான் என்ற வள்ளி. ஆமா 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 ஆமா. அந்த வள்ளியானவளை வடிவேலன் மனம் முடித்து விட்டார். சரி. மூத்தவா தெய்வ யானையும் மனம் முடித்தார். ஆமா. இவங்க ரெண்டு பேர்களுமே சரி என் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு தாத்தா கூப்பிட போறேன். ஓ, விருந்துக்கு வரணும் கூப்பிடுதாரா? பத்தியாடா விருந்துக்கு. நானோ பரதேசி நானோ பரதேசி நடக்க முடியவில்லை ஒரு காதி ஓருங்காசி நானோ பரதேசி போடு நடக்க முடியாரையா தங்கை ஒரு சடச்சி அம்மா ஒரு சடச்சி அம்மா அவளை சடையாண்டி பித்தனுக்கு காலு கட்டி கொடுத்தேன். அவளுக்கோ இரண்டு பிள்ளை. அவளை மூத்த மகன் கணபதிதான். கணபதி தாயை போல பெண்ணையும் கேட்டான். தூரம் போய் அமர்ந்தான். இளைய மகன் வேல் முருகன் பள்ளி மேல ஆசை கொண்டு பழனி மலையதிலே போய் அமர்ந்தான். மகளையும் மருமகனையும் வீடு அழைப்பதற்கு வந்தேனம்மா உந்தனிடம் இருந்தா அன்னம் போடே ஆண்டிக்கு அன்னம் போடம்மா என்னிடம் வம்பு தும்பு பேசாதீங்கோ இருந்தா அன்னம் போடே அன்னம் போடம்மா. தாத்தா இப்பந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரும் இல்லன்னு சொன்ன. குடும்ப வரலாறுலாம் சொல்லுதிய. தாத்தா வந்ததே வந்திய. ஆமா என் பேரை சொல்லுங்க. என்ன பேரை சொல்லணும்? ஓம் முத்தாரம்மாளே நமக. நமோ நாராயணா நமக. ஓம் காளி அம்மாளே நமக. ஓ நமோ நாராயண. ஓம் பத்ரகாளியே நமக. நமோ நாராயண நமக. ஓம் நமோ நாராயணனாய. என்ன நம்ம வர சொல்ல அண்ணன் பேரை சொல்லுதாங்க. அப்ப 8 பேரும் கோபம் கொண்டு யார் வந்தாலும் நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு சிவன் பேரை சொன்னாங்க. சிவனாருடைய நாமத்தை சொல்லி துவாரக பாலர்கள் பால் குடத்தை கொண்டு வந்தார்கள். அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இப்ப இவரோ ஒரு வயசான தாத்தான்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் பேரை சொல்லார. வயசாகி போச்சேன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா
ஆ, இப்ப நம்ம அண்ணன் பேரை வேற சொல்றாங்களே சொல்லாங்களா? என்று கைய மடக்கி 8 பேரும் ஆளுக்கு ஒரு குட்டு குட்டினார்கள். ஆமோ, இப்ப 8 பேரும் சேர்ந்தால முத்தாரம்மா, இந்த காளியம்மா, துர்க்கை, பார்வதி, வடக்குத்தியம்மா, வடக்குவா செல்வி, அட்டகாலி 8 பேரும் சேர்ந்து வந்து ஒரு மனுஷனை வாங்கி மண்டையில கொட்டினா எப்படி இருக்கும்? தீயா பிடிக்கும். மண்டையே கிளினிக்கு போயிரும். ஆமா, வாங்கி கொட்டினா அப்புறம் எப்படி இருக்கும்? நறுக்கு நறுக்கு கொட்டினா அப்புறம் எப்படி இருக்கும்? அக்காதங்க 8 பேரும் குட்டின குட்டால முத்தாரம்மா காளியம்மா கொட்டின கொட்டு ஐயா உச்சியில குட்டின குட்டதுதான் குட்டதுதான். குட்டின குட்டு குட்டதுதான். அத உள்ளாங்காலும் தீ பிடிக்கி ஐயா தலையில குட்டின குட்டதுதான். போடு அது தணலு போல இருக்குதையா இருக்குதையா. ஐயா கோட்டையதா போட் 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 போட். எங்க காளி குட்டின குட்டதுதான். கோட்டையதா அது கண்ணனுக்கு பொறுக்கலையே பொறுக்கலையோ. குட்டின குட்டதுதான் பொறுக்கலையோ. என் பெருமாள் தலையிலே கை வைத்து பார்த்தார். ஆமா, ஐயோ உச்சி கூலி படக்கு படக்கு படக்குன்னு துடிக்கி 8 பேரும் கொட்டினவன உச்சிக்குழி படக்கு படக்கு படக்குன்னு துடிக்க. கண்ணன் பார்த்தார். நம்ம அத்தான் பகவான் வந்தார்னா போயும் தங்கச்சிட்ட அடிபட்டவர்னு பேசுவார். நம்ம கடவுள் பேசுவார் நம்மள. ஏற்கனவே என்னென்ன ஆயர்பாடியிலே அவதாரம் செய்து வெண்ணையெல்லாம் முறியிலே களவாண்டு தின்று ஆமா 16,000 கோபியர்கள் உரல்ல கட்டி வச்சு அடிச்சதையே இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் நம்ம என்ன சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு காலங்காலமா. இப்பவும் நம்ம தங்கச்சிட்ட அடிபட்டவர்னு நம்மள கேவலமா பேசுவார். ஆண்டவர் நம்மள ரொம்ப எளிவா சொல்லுவாரு. அதனால அடைக்க படைக்க நம்ம சாபம் கொடுத்தாக வேணும் என்று ஆமோ இன்று எனக்கு எப்படி உச்சிக்குழி துடித்ததோ துடிக்கா இதே போன்று இன்று முதல் இப்பூமியிலே பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் ஆமா பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் இன்று முதல் உச்சிக்குழி துடிக்க வேண்டும் போ என்று என் பெருமாள் சாபம் கொடுத்தார். ஆமா, அதனாலதான் இன்னைக்கு பூலோகத்துல பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சிக்குழி துடிக்கி. பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சிக்குழி துடிச்சுட்டு தான் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு துடிக்கும்? பிறக்கும் பிள்ளைக்கு 6 மாசம் வரைக்கும் உச்சிக்குழி துடிக்கும். இந்த 6 மாசம் கழிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த உச்சிக்குழி மேயிரும். அதுக்காண்டி 6 மாசம் வரைக்கும் அந்த உச்சிக்குழியில எண்ணெய் விளக்கெண்ணெய் வச்சு அந்த பிள்ளைய மண்டையை உருட்டி குளிப்பாட்டி விடணும். அப்படி மண்டையை உருட்டி குளிப்பாட்டி விடணும்னு வச்சுங்க, மண்டை ஊசிய வந்துடும். தேங்காய் மண்டை மாதிரி மண்டையை உருட்டாம தான் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. இல்ல அந்த மண்டையை வந்து இப்படி உருட்டி விடணுமா. ஆமா, அப்பதான் கொலைகள் மாதிரி இருக்குமா. அப்படி என் பெருமாளாக நவநீத கண்ணன் தங்கைமார்களுக்கும் சாபம் கொடுத்தார். ஏ முத்தாரம்மா காளி, முத்தாரம்மா காளி, பத்ரகாளி, வடக்குத்தி அம்மா, வடக்குவா செல்வி, வடக்குவா செல்வி, வடுகச்சி அம்மா, ஆமோ விட்டு ஊரை குதம்மா உங்களுக்கு நாளாச்சு.
பட்டின குட்டு ஒரே குதம்மா உங்களுக்கு குடிபவ நாளாச்சு என்னை 8 நாளைக்குள்ளே உங்களுடன் புறந்தி குடிக்கும் 8 நாளைக்குள்ளே உங்களுடன் புறந்தி குடிக்கும் யா குடிபவ நாளாச்சு போடு 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 ஆனா சொல்லுகிறேன் ஆண்டி போட வார்த்தை மஜேரி சீவனம் மதிலே பகுதாசூரே வாழ்ந்து வாரா மாட்டு முகத்தழக இடடி வஞ்சண்டாள ஆயிரஞ்சரசோடு ஆயிரஞ்சரசோடு அரும்பாவி வாழ்ந்து வாரா அந்த அரும்பாவி ஆண்டு வாரா மச்சரிஷி வனத்திலே மகிஷாசுரனானவன் ஆமா மகடனாக அவள் மாறுவதற்கு முன்னால நாமள மாறி ஒரு சாதாரண மனிதன். ஓ சாதாரண நம்ம மனிதனா பிறந்து வளர்ந்து இல்லறத்தை வெறுத்து ரிஷியாக வந்ததாலையும் ஆமா அவர் முதுகிலே மீன் மச்சம் இருந்ததினால ஓ மீன் மச்சம் இருந்தனால மச்ச ரிஷி என்று அழைக்கப்பட்டார். ஓ அதான் அவருக்கு மச்ச ரிஷினே பேர் வாங்கியிருக்கு. வனத்திலே தவம் இருந்ததினாலே மச்ச ரிஷி வனம் என்று பெயர்களோடு வாழ்ந்து வரும் பொழுது ஆமா இந்த உலகத்திலே நாமளுக்கு மரணம் இல்லாத ஒரு வர வாங்க வேண்டும் என்று மச்ச ரிஷியா ஆண்டவனாகி சிவனை எண்ணி சிவபெருமானை நினைத்து சிவனமாதியிலே வனமாதியில ஆண்டவனதானே நினைத்து வர வாங்குவதற்கு வருட காலம் இருந்தவன் செய்து வாரா இருந்தவன் செய்து வாரா இருந்தவன் செய்து வாரா அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் அரணாரை மறக்காமல் சண்டாளம் மச்சரிசி 12 வருட காலம் பாரத்தவன் செய்து வாரார் 6 வருட காலம் 6 இருந்து தவம் செய்வாரா போடு போடு மகடா இருந்து தாவா போடு 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 ஓஹோ அங்கே உண்ணாமல் உடையவனை அன்னம் தண்ணி ஆண்டவனை மறக்காமல் அவன் இருந்த வாரபோது பச்சரிசியுடைய தவத்தை கண்டார் பிரம்மதேவன். சரி பச்சரிசி 6 வருஷமாக என்னை எண்ணி நீ தவம் செய்யக்கூடிய காரணம் என்ன? என்ன 12 வருஷமா இருந்து தவம் செய்யக்கூடிய காரணம் என்ன? மண்ணுலகில் எனக்கு மரணம் இல்லாத ஒரு வர வேணும்னா. ஓ பிறப்பு இருந்தா இறப்பு உண்டுதானே உலகத்தில். அது எப்படி கொடுக்க முடியும் மரணம் இல்லாத வரம்? அதானே பார்த்தேன். மானிடராக பிறந்த யாவர்களும் எல்லாருக்கும் பிறப்பு ஒரு நாள்னா இறப்பு ஒரு நாள் நிச்சயமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. முடிதாங்கும் மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்ப
சாம்பல் ஆவார்கள். சொல்வார்கள் நாட்டுக்குள்ள. ஜடனா ஒரு நாள்னா மரணம் ஒரு நாள் நிச்சயமா இருக்கும்ல. ஆமா ஆமா. மரணமே இல்லாத வரத்தை வாங்கிட்டா தெய்வத்துக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நமக்கு என்ன சமம் சரி இருக்கு? இதை தவிர வேற எந்த வரமும் கேளு உனக்கு தருகிறேன். ஆமா. அப்ப மச்சரிசி என்ன நினைக்கிறாரா? என்ன மரணமென்று எனக்கு ஒண்ணு வந்துதானா? வந்துச்சுனா ஆண்களால் எனக்கு அழிவு இருக்க கூடாது. சரி. ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை போட்டு ஒருவேளை உயிர் போனாலும் பேரப்படாது இல்லையா? அதனால ஆண்களால அழிவு வேண்டாம் கேட்காரு. ஆகையினால் எனக்கு ஆண்களாலும் அழிவு இருக்க கூடாது. ஆமா. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது. ஓ, ஆயுதத்தால அழிவு இருக்க கூடாது. மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இருக்க கூடாது. எவனா காட்டுக்குள்ள அங்கிட்டு அழிவு யாருக்கு தட்ட கூடாது. இத்தனையும் கேட்டவன் பொம்பளை தானேன்னு லேசா நினைச்சிட்டான். அவன் பின்னால எனக்கு அழிவு வேண்டாமனே. ஆகுவதும் பின்னாலே மனுஷன் அழிவதும் பின்னாலே. ஆமா. வாழ்வதும் பின்னாலே தாழ்வதும் பின்னாலே. இவன் கேட்க மதியத்து போனானா? ஐயோ தெய்வமே. இத்தனையும் கேட்டவன் பின்னால் அழிவு வேண்டாமனு கேட்க மதி மறந்ததுனால மதியத்தை அதுவும் எப்படி கேட்கா? எப்படி? அப்படியே மீறி ஒரு பெண்ணின் கைனால் எனக்கு அழிவு வரணுமானா, எனக்கு மரணம் வரணும்னா, கருவில் சுமக்காத ஒரு கன்னி பெண்ணால் எங்க உயிர் போகட்டும்னு கேட்டானா. கருவில சுமக்காத எந்த பெண் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் கருவில் சுமக்காத பிள்ளை இந்த உலகத்துல உண்டா? நாட்டுல கிடையவே கிடையாது. அப்படி கருவில் சுமக்காத ஒரு குழந்தை என்னைக்கு பிறக்காம இருக்க முடியும்? ஆமா. நம்மளை எப்படி கொல்ல முடியும்னு அவ ஏளனமாக எண்ணி கேட்டு விட்டா. ஆமா. அதுக்குத்தான் இவனை சம்காரம் முடிக்க கருவிலே சுமக்காத என் தாய் முத்தாரம்மா வந்து பிறந்திருக்கிறார். ஓ, இந்த கொலைசே முத்தாரம்மா வந்து பிறந்திருக்காளா? இப்படி வரங்களை பெற்ற போது தந்தேன் என்று வரம் கொடுத்தார். ஆமா. இப்படி அழியா வரங்களை பெற்றோங்கிற ஆணவத்தோட சரி பச்சரிசி வாழ்ந்து வருகின்ற பொழுது ஆதி கைலாசத்தில் இருந்த அகஸ்திய மகாமுனிவரோ ஆமா உலகம் சமநிலப்படுத்த வேண்டும் என்று தென்பொதிகை தணிக்கை வந்து கொண்டிருக்கிறார். ஓ, அப்படியே தென்னாட்டு வராரா? பகவான் பார்வதி திருக்கல்யாணம் நடந்தது. சரி. கைலாசத்திலே தேவ முனிவர்கள் எல்லாம் பகவான் பார்வதி கல்யாணத்தை காண இப்படி இத மாதிரி கூட்ட நாட்டம் வடக்கு கையிலே வந்து அமர்ந்தார்கள். அப்பா கூட்டத்தை பாத்தியடா. வடக்கு கையிலே அமர்ந்த போது வடகையிலை தணிந்து தெண்டலும் உயர்ந்து விட்டது. ஆமா, வடக்க தணிஞ்சு தெற்க வசந்து நிக்கி. உடனே ஆதி கைலாசத்திலே ஆண்டவனாகிய பகவானும் பார்வதியும் பார்த்தார்கள். நாம் திருக்கல்யாணங்கள் நடக்கும் போது வடக்கே தணிந்து தெற்கே உயர்ந்து விட்டது. அந்த காலத்துல என்னன்னா பகவானுக்கும் பார்வதிக்கு 60ஆம் கல்யாணம், கல்யாண நாளை பொன்னாளாக கொண்டாடுவார்கள். ஓ, 60க்கு 60 சில சிறப்பாக நாளை கொண்டாடுவாங்கல்ல அவங்க. அதான் 60ஆம் கல்யாணமோ. அப்ப அந்த கல்யாண காட்சியெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க? ஜோதியா நடக்கும். கூட்டமும் நாட்டமும் இருந்து எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க எப்படி இருக்கு குருப்பங்குளத்துல கூட்டம்? இது மாதிரி அங்க வடகையில கூட்டம் இருக்கு. ஆமா, கல்யாண நாளை பொன்னாளாக கொண்டாட வேண்டும் என்று 33 கோடி தேவ முனிவர்களும் ஆமா 48,000 கோடி ரிஷிமார்கள் எல்லாம் பகவான் பார்வதி கல்யாணத்தை காண நிற்கின்றார். சரி. அப்படி எல்லோருமே இந்த 60ஆம் கல்யாணத்தை காண வடக்கே நின்றார்கள். வடகையிலை தணிந்து தென்கையிலே உயர்ந்து விட்டது. ஆமா, தெற்க வந்து அப்படியே உசரமா இருக்கு. தென்கையிலை உயர்ந்த போது பார்வதா தேவி தென்கையிலையை தணிக்க யார் போகணும்? யாரு போவா? தவ வலிமை படைத்தவர்கள் தான் போக முடியும். ஓ, தகம் வந்து வலிமை படைத்தவர் தான் போக முடியுமா? அப்ப ஒவ்வொருவர்களையும் போயிட்டு வாங்கன்னா மோச்சடவு ஏற்படுது. ஆமா ஆமா, உண்மைதானே. இப்ப சாலக்காரர் தான் பெரிய மனுஷன். ஆமா, அவரை பார்த்து முடியுமா? கொஞ்சம் வலிமை இருக்கும், அனுபவம் உள்ள ஆளு, அனுபவசாலி உள்ள ஆளு. அப்ப நம்ம என்ன மாதிரி சொன்னோம்னா சண்டைக்கு வராரு. ஏன் போக முடியாது பாரு. சீரிக்கிட்டு நான் மட்டும் எதுக்கு வாயை துறக்க? அவங்க ஏன் துறக்க மாட்டேங்க? நான் மட்டும் எதுக்கு படிக்க? அவங்கள ஒண்ணுமே சொல்ல மாட்டுக்க. சொல்ல மாட்டுக்கா? என்ன அப்படி என்ன? அவங்க மட்டும் சுட்டு தானே வாங்குறாங்க அப்படின்னு சண்டைக்கு வராரு. நான் மட்டுமா வாங்குதான் கை நீட்டி கேட்டா தலைகீழ புடுங்கி நட்டிடுறாரு. அப்படி சொல்லவே இல்லைன்றாரு. இப்ப கல்லையே தலைகீழ புடுங்கி நட்டுறாரோ? நட்டிடுறாரு. என்ன செய்ய? என்ன செய்ய? அவங்கள்ட்ட சொன்னா அவர் தானே அனுபவசாலி, அங்க கேளுங்க. அனுபவசாலி தானே கேட்க சொல்லுவாங்க. என்னடா அவங்க ஊமை குரல் கடைசி வரைக்கும் என்ன சொல்லாங்கன்னா அனுபவசாலிக்கு சில விவரம் தெரியுமா, அதுக்கு தான் சொல்லாங்க.
அப்ப சொன்னா தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்ப நம்ம அனுமதிட்ட கேட்டோம்னா அவர் சண்டைக்கு வராரு. ஆமா. அப்ப இது எதுக்கு வம்பு? சீட்டு எழுதி போடுவோம். ஆமா. யாரு பேர் வருதோ அப்படி நடந்துக்கிடுவோம். ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா. பண்டாரங்க போன கதை இருக்கும். சீட்டு எழுதி போடுற மாதிரி சீட்டு எழுதி போடுவோம். ஆமா ஆமா. வாயை திறக்கணும்னு யாரு பேரு வருதோ அந்த பேர் உள்ள ஆளே நம்ம ஆமான்னு கேட்டுக்கிடட்டுமே. அந்த பேர் வந்து அவங்க தான் அப்படி இப்படி ஆமான்னு கேட்டுக்கணும். அப்படின்னா அது பிரச்சனை இல்லாம போயிடும். அதே மாதிரி கைலாசத்திலையும் அந்த சீட்டு எழுதி போட்டா போடுங்க. ஒண்ணு நடக்கட்டு கிளி தோண்டி எடுக்கவே அது மாதிரி கிளி வந்து ஒண்ணு வச்சுக்கணும். ஒரே சீட்டு தான் குலுக்கி போடணும். யாரு பேர் வருதோ அவங்க தான். எல்லா சீட்டும் உன் பேரா எழுதி போட முடியாதுக்கோ. அப்படிதான் நடக்கும். உன் பேர் தான் விடும். அப்படிதான் நடக்கும். நீதான் ஆமான்னு கேட்கணும் பிறகு. அப்ப இதே மாதிரி தான் கைலாசத்திலையும் அங்க சிறப்பு நடந்து பார்வதா தேவி யாரை அனுப்புவது ஒரு தடவை போச்சோன்னா சடவு வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. தெய்வதட்சர் பார்த்தா. ஆமா. எதுக்கு வம்பு? ஏன் வம்பு? விஸ்வகர்மாவுக்கும் அகஸ்திய பெருமாளுக்கும் ரொம்ப காலமா கைலாசத்துல சண்டை நடக்கு. ஆமா. அப்ப விஸ்வகர்மா தவ வலிமை படைத்தவர் அகஸ்தியர் தான். சரி. அவர் போனாத்தான் தென்கை பொதிகையை தணிக்க முடியும். ஓ தென்பொதிகெல்லாம் தணிக்க முடியுமா? அப்ப தென்பொதிகையை தணிக்க போறோம்னு சொன்னா அவர் மனசு வருத்தப்பட்டு நம்மளுக்கு சாபம் கொடுத்துடக்கூடாது. ஆமா கொடுத்துடக்கூடாது. அதனால நம்ம ஒரு திராசு அடிப்போமே. ஆமா. என்று விஸ்வகர்மா ஒரு திராசு அடித்தார். என்ன திராசு? ஒரு திராசுல துலாபாரம் ரெண்டு பக்கமும் தட்டு இருக்கும். ஆமா ரெண்டு பக்கம் இப்படி தட்டு திராசு இருக்கும். அதுல ஒரு பக்கத்துல எடை கூடுதலா உள்ள இரும்பு தட்டை அடித்தார். நல்ல இரும்ப கனத்தை ஏத்தி அந்த கனமா எடுத்து அடிச்சுட்டாரு. இன்னும் ஒரு பக்கத்துல எடை ரொம்ப குறைவா உள்ள இரும்பு தட்டை அடித்தார். எவனா இழைச்சி நாகத்தகடா அடித்தாரு. 33 கோடி தேவ முனிவர்கள் எல்லாம் இந்த எடை குறைவா உள்ள இரும்பு தட்டுல வந்து உட்கார்ந்தாங்க. ஆமா. அகஸ்தியர் பார்த்தாரு எல்லாரும் அதுல போய் உட்கார்ந்து நம்மளையும் அதுல போய் உட்காரணும், நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு இந்த எடை கூடுதலா இருக்கு பாருங்க. ஆமா. அதுல வந்து உட்கார்ந்தார். ஓ அதுல வந்து இருந்துக்கிட்டாரோ. இவர் இருந்த திராசு ஏற்கனவே வெயிட். ஆமா ஆமா ஆமா. இவரும் ஆளு கொஞ்சம் வெயிட். வெயிட். இவர் இருக்கும் திராசு அப்படியே வெயிட்டா இழுத்துக்கிட்டு வருது. ஏய் திராசு கீழே இழுத்துக்கிட்டு வருது. அப்ப விஸ்வகர்மா அகஸ்திய மகாமுனிவரே ஐயா பெண்கவியை தணிப்பதற்கு இத்தனை பேர் இருந்து நிறுத்து பார்த்தா எடை சரியா தான் இருந்தது. ஆமா. நீர் வந்து உட்கார்ந்த உடனே எடை கூடி போச்சு. அவன் வெயிட் ஆகி போச்சு. அதனால நீர் தான் ஐயா தென்பொதியை தணிக்கணும்னா வேற யாரும் பார்க்க கூடாது. அகஸ்திய மகாமுனிவரோ விஸ்வகர்மாவுக்கு சாபம் கொடுத்தார். ஆமா. விஸ்வகர்மா அவருக்கும் சாபத்தை கொடுத்து கொண்டு தென்பொதியை தணிக்க உலகத்தை சமநிலைப்படுத்த பூமிக்கு வருகின்றார். அப்படியே புலவத்துக்கு இறங்கி வராரு. இந்த பச்சரிசி மன வழியாக வருகின்ற பொழுது விரோதியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும். ஐயா வாங்க வாங்க சாப்பிடுங்க. அகஸ்திய மகாமுனிவரை மச்சரிசி வா என்று கேட்கல, வந்தனம் செய்யலையா. கோபம் கொண்டு அகஸ்திய மகாமுனிவரோ ஆமா ஓ மச்சரிசி, ஓ மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, 5 அறிவு, மனிதர்களுக்கெல்லாம் 6 அறிவு. ஆமா 6 அறிவு கொண்ட நீ ஓர் அறிவை இழந்து இருந்ததினாலேயும் வந்தவனை வா என்று மதியாமல் இருப்பதால உன்னுடைய சிரசு 1000 எருமத்தலையாக முளைக்கும் போ என்று சாபத்தை கொடுத்தார். ஆமா அன்னையில இருந்த 1000 எருமத்தலை. அந்த மகடனுக்கு 1000 எருமத்தலையா? மாட்டு முகம் மகிழ்ச்சி என்றால் எரும மாட்டு தலைன்னு அர்த்தம். ஓ அவனுக்கு எரும மாட்டு தலையோட மாட்டு எரும மாட்டு முகம் முளைத்ததனால் மகிஷாசுரனாக வாழ்ந்து வருகின்றார். ஆமா 1000 எருமத்தலைனா ஆமா கொம்பு எத்தனை 1000 இருக்கும்? கொம்பு வந்து 2 கொம்பு இருக்கு, 2000 கொம்பு இருக்கும். ஓ தாளக்காரனே. ஆமா 1000 தலைனா கொம்பு எத்தனை? 2 கொம்பா? ஆமா. ஏப்பா ஒரு மாட்டுக்கு எத்தனை கொம்புயா? ஒரு மாட்டுக்கு வந்து 2 கொம்பு தான். 1000 தலைக்கு எத்தனை கொம்பு? 1000 தலைக்கு வந்து 2000 கொம்பு இருக்கும். 2 இங்க. ஒரு மாட்டுக்கு வந்து 2 கொம்பு. இது 1000 எருமச்சரசு. ஆமா மாட்டு முகம் கொண்ட மகிஷாசுரனுக்கு ஆமா அந்த எருமத்தலை முளைச்ச உடனே என்ன சாப்பாடு சாப்பிட்டவே வைக்கப்பட்ட தும்பானா மிருகத்தோடு மிருகமா ஆயிட்டான். புல்லு போட்டா தும்பானா என்ன சாச்சா தும்பா? அவனுக்கு என்னென்ன வனத்துல கிடைக்கும்?
1000 எருமத்தலையோடு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வனத்தை அழிக்கும். ஆமா, அந்தாடு அழிச்சு சாப்பிடுதா. கரடி, புலி, கடுவாய், சிங்கம் எது கிடைச்சாலும் அப்படியே தூக்கி முழுங்குதான். கவக்குன்னு முழுங்குதா. வனமெல்லாம் காலியா போச்சு. ஆமா, அவனுக்கு தெரியாம அந்த மஜரிஷி வனத்திலே இன்னும் ஒருவர் தவம் இருந்தார். அது யாரு? அவர்தான் யமகண்ட ரிஷி. ஓ, யமனுக்கே யமன் தானா? அவருக்கு யமனே அவர்தான். ஆமா, 12 ஆண்டு காலமாக ஆமோ தவம் இருந்ததுனால அவருடைய மேலெல்லாம் ஒரே ரோமமா முளைச்சிடுது. 12 வருஷம் தவம் இருந்ததுனால ரோமம் முளைக்க இவருக்கோ 8 நாளா பசி கிறக்கும். பசி ஒரு கண்ணை புடுங்குது. இவர் கண்ணுக்கு ஒரு கௌதல கரடி போல் தெரிந்தது. கரடி தான் வந்துருச்சு. கரடி என்று தான் நினைத்து கரடி என்று காட்டுக்குள்ளே வாழ்ந்து வரும் பச்சரிஷி மகிஷாசூரன் கையால எடுப்பார். கையால கன்னத்துல கன்னத்தில் கவலமாக்குவானா. கபாலமா முழங்கும் போது ரிஷியோ வயிற்றுக்குள்ள போயிட்டார். ஆமா, இந்த லிங்கம் மட்டும் தொண்டையில சிக்கிக்கிடுது. குறுக்க வந்து சிக்கிக்கிடுச்சா. அன்னையில் இருந்த ஆண்டவனுக்கு சமமாக வாழ்ந்து வருகின்றார் அந்த மகடாசுரனானவனோ. லிங்கம் தொண்டையில சிக்கின உடனே ஆமா, உலகமே அவன் உள்ளங்கையில தெரியுது. உலகமே அவன் கண்ணுக்குள்ள தெரியுது. கைலாசமே அவன் கண்ணுக்கு தெரியுது. ஆமோ, அன்று முதல் மகிஷாசுரனானவே ஆமா சாமி ஆண்டவனுக்கு சமமாக வாழ்ந்து வருகின்றார். ஆமோ, பச்சரிஷி வனமாதியில வனமாதியில வாழ்ந்து வரும் மகிடாசுரன் கோட்டையது போட்டு வாரா. கண்ணால கோட்டை போட்டான். கோட்டை போட்டா கரையும் என்று கல்லாலே கோட்டை போட்டா. அருமருந்துக்காகாதென்று ஈயத்தால் கோட்டை போட்டா. இழகிவிடும் என்று சொல்லி வெங்கலத்தால் கோட்டை போட்டா. சேனலுக்கு ஆகாதென்று மரத்தால் கோட்டை போட்டா. கண்டு திரும்பி அடையும் என்று ஈயா கோட்டை எதிர கோட்டை. ஈயா கோட்டை ஏழு சுத்து கோட்டை போட்டா. எல்லாரும் பிறதா மாத்தணும். சுத்து கோட்டைகள் எல்லாம் போட்டு ஆமோ இந்த கோட்டைக்கு வாசலை தொளிக்கணும், தூக்கணும். ஆமா, லிஸ்ட் கொடுத்தவெல்லாம் பிறதா மாத்தணும். பணம் கொடுத்தார்களா? நாமல் ஏவல் பணிகளை செய்வதற்கு ஆள் வேணும் என்று பச்சரிசி வனமாதியிலே பச்சரிசி வனமாதியிலே கண்டாள மகடாசூரன் அவனுடைய அரமனையில் வருணன வரவழைத்து வாசல் முத்தம் தொழிக்க செய்தான். வாய்வு தேவன வரவழைத்து வாசல் முத்தம் பெருக்க சொல்வான். வேகத்தை வரவழைப்பான். உடையாக பிடிக்க செய்வான். மின்னல்களை வரவழைப்பான். வெளிச்சம் அது போட சொல்வான். இடிகளை வரவழைப்பான். மேளம் அது கொட்ட சொல்வான். அந்த மேளத்துக்கு தகுந்தபடி வாடி என்பான். நடனம் ஆட செய்வான். வாடி என்பான். உல்லாசமா பாட செய்வான். ஏனகையவாடி என்பான். மிருதங்கமும் போட சொல்வான். சரஸ்வதிய வாடி பாடி என்பான். சங்கீதங்கள் பாடி சொல்வான்.
போடு போடு அந்த சண்டாள மகடாசோர தேவ முனிவர்களை தினமும் வந்து பணிய சொல்வான். பதுக்கூடம் சுமக்க சொல்லி மண்டையில கொட்டுவானே. கால்பிடி மது குறைந்தா கண்ணத்தில அடிப்பானா. அறப்பிடி மது குறைந்தா அளவில அடிப்பானே. பான்பிடி மது குறைந்தா மண்டையில கொட்டுவானா. பதுவதவங்க ஆனாதானா பதுவதவா கடலுக்குள்ள முங்குவான. போடு போடு அவன் கடலுக்குள்ள போடு போடு அவன் பகவான நினைக்க பஞ்சாச்சாரம் சிவனாரை திருநீரும் கடவுளை தான் நினைக்க மாட்டான். கையெடுத்து கையெடுத்து வணங்க மாட்டான். கையெடுத்து ஈசனை இருந்து பூச பச்சரிஷி வனமதிலே பகவான் என்று சொன்னவர கல்லில் அடித்திடுவான். சிவனார் என்று சொன்னவர செவிட்டுல அடித்திடுவான். கடவுள் என்று சொன்னவர கடவுள் என்று கண்ணத்தில அடிப்பானே. அவன் கண்ணத்தில அப்பேற்பட்ட மகடாசுரனுக்கு 6 மாதம் முழிப்பு 6 மாத தூக்கம். 6 மாசம் முழிப்பு 6 மாசம் தூக்கமா? அப்படி 6 மாசம் தூங்கணும்னா என்னது சாப்பிடலாம்? இப்ப அவனுக்கு தூக்கக்கூடிய காலம் நல்லா அசந்து தூங்கணும்னா அந்த டைம் அவனுக்கு நெருங்குது. அசந்து தூங்கணும். 6 மாசம் தூங்கணும்னா நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆமா, தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்ல அந்த மாதிரி நல்லெண்ணெய் காய்ச்சி தேய்ச்சி குளிச்சு நல்ல வெந்நிய தரவனை கொதிக்க விட்டு அந்த வெந்நியம் குளிச்சுட்டு மது மாமிசம் கல்லு கஞ்சா அவின்னு இதெல்லாம் அடிச்சு மாமிசத்தை கறி மாமிசத்தை சாப்பிட்டு மேக்க தலை கிழக்க காலு நீட்டி நிமிந்தாச்சு வச்சுக்கோங்க, எந்திக்கையே முடியாது. மது மாமிசம் சாப்பிட்டா 6 மாசம் தூங்காம படுத்துக்கலாமோ? எந்திக்காம? ஆமா, எந்திக்க வேண்டாமலா? 6 மாசம் தூக்கம் வரும். ஆமா, தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ நாளைக்கு போய் சரஸ்வதி பூஜை முடியட்டும். தாளக்காரனே 7 அண்டாவில என்ன காய்ச்சணும்? அல்ல, அவனை தூக்கி வெள்ளிக்குள்ள முக்கி 7 வண்டி மது கொடுத்த குடுக்கணும். ஆமா ஆமா, 6 மாசம் எந்திக்காம தூங்குதாங்களான்னு பாக்கணும். அப்பா 6 மாசம் பாக்கணுமா? அப்படி வெள்ளிக்குள்ள முக்கணும். அவள் வரவாங்கும் போது ஒரு காலத்திலே தென்னிலங்கை ராவணேஸ்வரன் ராவணன் தம்பி கும்பகர்ணன் ஒரு ஆள் இருக்காரு இல்லையா? ராவணன் தம்பி கும்பகர்ணன். ஆமா, தூக்கத்திலே பெரிய கட்டிக்காரன் சொல்லுவாங்களா, கும்பகர்ணன் கணக்கா தூங்குதாரியா அப்படிம்பாங்க. எதுக்கே மாட்டுக்கார கும்பகர்ணன் பகவான்கிட்ட வாங்கினது நித்திர தத்துவம்னு வாங்கினான். அப்படியான அதே மாதிரிதான் மகிஷாசுரனும் ஆமா இறைவனை கண்டு நித்திய தத்துவம் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்க வந்தான். நித்திய தத்துவம் கேட்க வந்திருக்கான். நித்திய தத்துவம்ங்கிற வரத்தை கேட்கும் போது கலை
மகள் அவனுடைய நாக்குல போய் உட்கார்ந்தா. ஆமா. இவன் நித்திய தத்துவம்னு கேட்கும் போது நாக்க அப்படியே பிரட்டி விட்டுட்டார். ஓ, நாக்க அப்படி சொல்லிட்டு விட்டான். நித்திய அப்படின்னு கேட்டவன் நித்திரேன்னு கேட்டான். சண்டால உறக்கத்துல கண்டுட்டான். பகவான் தந்தம்னார். ஆமா. அதனாலதான் இவனுக்கு 6 மாசம் தூங்க முடியுது. ஓ, அதனாலதான் 6 மாதம் எந்திக்காம தூங்குதான். அப்படி 6 மாதம் அசந்து தூங்க வேண்டும் என்று அந்த மகடாசுரனானவனோ ரிஷி வனமாதியில வனமாதியில ரிஷி வனமாதியில சண்டாள மகிஷாசுர நினைந்து குளிப்பானா மாடு கறி சமைத்தான். கண்டு குட்டி உப்பு கண்டான். கருவே வறுத்து இருக்கு மாட்டு உப்பு கண்டோம். வறுத்து இருக்கு பசுவ மாட்டு உப்பு கண்டோம். பக்குவமா வறுத்திருக்கு சண்டாள மகடாசுரம். என்ன தேய்ச்சு குளிச்சான். 7 அண்டாவுல அண்ணாந்து ஊத்துதான். குடிக்கா ஏடா தண்ணியே ஊத்தாம அடிச்சா அதுக்கு என்ன பேரு? ராவு. தண்ணி ஊத்தாம அடிச்சா ராவா அடிக்குது. அப்ப தண்ணி ஊத்தி அடிச்சா அது பகலா? அப்படியா? அதான் ராவும் பவுல் அடிக்காங்க. அப்படி 7 அண்டாவளம் அது குடித்த போது மதுவெல்லாம் கல்லு கஞ்சா குடித்தா மகடா அவனுக்கு மயக்கமா இருக்கு. தூக்கமா வருது. கூடுத்தாண்டி ஒரு ரவண்டி உலகம் சொல்லலுதடி வல்ல ரவண்டி ஒட்டு கூடுத்தாண்டி எங்க போகுதடி விட்ட மறந்து அதுவ குடிப்பானா சண்டாள மகடாசுர. அது குடித்த மயக்கத்தால தாமசத்தை அருந்துதானே மலையில் தலைய வைத்தான். கடலில் கால் நீட்டி உரட்ட போட்டு உறங்குதான். மலைக்கும் கடலுக்கும் தான் மலைக்கும் கடலுக்கும் தான் மகடாசுரன் தூங்குதானே. மலைக்கும் கடலுக்குமா அவன் கொரட்ட ஓட்டு. அவரை குரட்ட போட்டு தூங்கும் போது தேவ முனிவர்கள் எல்லாம் மகிஷாசுரனை கை கால பிடிச்சு விடுதாங்க. அலுப்பா இருக்குல்ல அவனுக்கு. கை கால பிடிச்சு விட்டதான். கை கால பிடிக்கும் போது கொஞ்சம் பெலமா பிடிச்சவங்க தப்பிச்சாங்க. அம்மள மாதிரி கொஞ்சம் அசம்பந்தம் பிடிச்சாங்கன்னா அவன் குரட்ட போடுதான் பாருங்க. மேல் மூச்சு வாங்கும் போது நாசி வழியா வயிற்றுக்குள்ள போயிருவாங்களாம். அப்பா மாமா இந்த குரட்டை ஆகாத மனுஷங்க தூங்க முடியல ஐயா. அப்பா மண்டபமே அலருது. அவரா படுறாரு மகடாசுரன் இருக்காமலா அந்த உள்ள இருக்கிறது அப்படி போடுது. ஆமா அவன் குரட்டை வட்டான்னு வச்சுக்கோங்க. 8 வீட்டுக்கு காக்குமா குரட்டை. ஆமா குரட்டை 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 நீங்க பார்த்ததே இல்லையா அத? ஓ அப்படி அத்தா மகன குரட்டை எப்படி இருக்கு? பக்கத்துல மலைகள் இருக்கா? புலி கிளி வருதாயா? பக்கத்துல நம்ம அண்ணாச்சி கூட இருக்காருல. ஓ சிறுத்தை குரட்டை விட்ட மாதிரி இருக்கு. ஆமா எருமை கண்ணுக்குட்டி எப்படி குரட்டை விடும் அப்படி இருக்கும். எருமை கண்ணுக்குட்டியா? தாத்தா அவன் கொரட்டை போடும் போது அவனுடைய கோட்டையா அலறுது. மகுடம் கோட்டை அது அலறுது. கீழ் மூச்சு வாங்கினாம்னா மேல் மூச்சு வாங்கும் போது நாசி வழியா வயிற்றுக்குள்ள போயிருந்தாங்க. கீழ் மூச்சு வாங்கும் போது துள்ளி குதிச்சு வந்து விழுதாங்க. துள்ளி 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 வந்த போதும் ஆண்டவன் பார்த்தாரு. அம்மா காளியர்களே, ஏ முத்தாரம்மா, பேர்பட்ட மகிஷாசுரனை வதம் செய்து வந்தா ஏ கொலைசே முத்தாரம்மா காளியம்மா, உங்களுக்கு இருக்க இடந்தாரே இருக்க இடந்தாரே எடப்பாக உனக்கு தாரே. உனக்கு எடப்பாவா ஆண்டவன்
நான் சொன்ன போது பார்த்தா என் தாய் முத்தாரம்மா காளி இந்த பத்திரகாளி துர்க்கை வடக்குத்தியா வடக்கு வாசல் வடக்கச்சியா நம்ம ஒருத்தியா போனா இவனை கொல்ல முடியாது. நம்ம 8 பேரும் ஒரே சொர்பமாக துர்க்கையாக போகணும். அப்பந்தான் 8 பேருடைய பிலமும் உறுதிக்கு வரும் என்று அக்காதங்க 8 பேரும் துர்க்கையாக வடிவம் கொண்டு 16 கரங்களோடு 16 ஆயுதத்தோடு பச்சரிசி வனமதற்கு பாரா